கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கடந்த 5 மாதங்கள் நம்மை கிருபையாய் பாதுகாத்து For the last 5 months, God has graciously protected us. இந்த 6வது மாதம் முதல் நாளிலும் கூட On the 6th month, on the first day also, தேவனை நோக்கி பார்க்கும்படியான ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். God has given the grace to look unto Him. அவரை நோக்கி பார்க்கிற எந்த முகமும் வெட்கப்பட்டு போனதாக வேதத்தில் சொல்லப்படவில்லை, இனியும் சொல்லப்படக்கூடாது என்று நாம் பார்க்கிறோம். As the Bible clearly records the thing, the one who seeks His face will never be put to shame. தேவன் நிச்சயமாய் நம் வாழ்க்கையிலே அவருடைய மகிமை வெளிப்படுத்த விரும்புகிறார். God will surely, as a plan to reveal His glory in our life. காரணம் கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருக்கிறது. Reason, God's grace is with us. பரிசுத்தருடைய பிரசன்னமும் நம்மை சூழ்ந்திருக்கிறது. Presence of the Holy Spirit is also surrounding us. நாம் தூரமான தேவனை ஆராதிக்கவில்லை. We are not worshiping a God who is far away. நம்மோடு ஒரு நாளும் வாழ்கிறவராக, He is living with us in a day-to-day life. நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிறவராக, He is protecting our family. நம்முடைய தேவைகளை கரிசனையோடு கூட சந்திக்கின்றவராக தேவன் இருக்கிறார். With a compassion, He is providing all our day-to-day needs. ஏனென்றால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். For we know the verse that says, it is pleased the Lord to bless people of Israel. இஸ்ரவேல் மக்கள் மாத்திரமல்ல, Not only the people of Israel. இன்றைக்கு நமக்கும் அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார். Today, God has given the authority to us. ஏனென்றால் நாம் அவரை அறிந்திருக்கிறோம், Reason, we know Him. அவரை ஆராதிக்கின்றோம், We are worshiping Him. அவர் சமூகத்தை நித்தமும் தேடுகின்றோம், We are seeking His presence always. அவருக்காக மகிமையோடு கூட வாழ விரும்புகிறோம். We want to Him to be glorified. அதனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். So surely the Lord wants to bless us. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக Today also, let's meditate on God's word. சங்கீத புத்தகம் 17ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். Psalms chapter 17 verse 7. உம்மை நம்புகிறவளை அவளுக்கு விரோதமாக எழும்பு கை நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். Make clear the wonder of your mercy, O Savior of those who put their faith in your right hand, from those who come out against them. உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். It says, make clear the wonder of your mercy. யார் கேட்கிறது? Who is asking this? தாவீது கேட்கிறார். David is asking. தாவீது வாழ்க்கையிலே When you look at the life of David, அவர் சங்கீத புத்தகத்தில் சொல்கிறார் 50ஆம் சங்கீதத்திலே, and he's been mentioning in the Psalm 51, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் நான் துர்குணத்தில் உருவான் என்று சொல்லி, as he says, by sin my mother has conceived me. தேவ சமூகத்திலே In the presence of God, தன்னை வெறுமையாய் அர்ப்பணித்த ஒரு மனுஷன், he is sacrificing with God with nothing. தன்னுடைய நிலைமையை முழுமையாக தேவ சமூகத்திலே கொடுத்துவிட்ட மனுஷன். He told and sacrificed his situation of life into God's hand. அப்படியாக நம் வாழ்க்கையிலே தேவ சமூகத்தில் முழுமையை கொடுத்து விடுவோம் என்று சொன்னால், When we sacrifice in the Lord's presence, அவரை சார்ந்து விடுவோம் என்று சொன்னால், when we trust on Him, நாம் அவரிடத்திலே அதிக காரியங்களை உரிமையோடு கூட கேட்க முடியும். we can able to ask more authority thing to God. அவரை ஒரு பலவானாக சொல்லவில்லை தாவீது. He didn't say he himself as a more strengthened person. தன்னை ஒரு நல்ல மனுஷனாகவும் தேவ சமூகத்தில் சொல்லவில்லை. He didn't say he is a good person in the Lord's presence. அவனுடைய பிறப்பை தாழ்த்தி சொல்லுகிறான். He is humbling himself from his birth. அவனுடைய வளர்ப்பினுடைய காரியங்கள் கூட தவறு இருப்பதை சொல்கிறான். And he is also saying about he brought up in a wrong way. He is saying அதுதான் தேவனுடைய பார்வைக்கு உகந்ததா இருந்தது. it is valuable in the sight of God. அதனால்தான் அவன் தேவனுடைய பிரியமான ஒரு மனுஷனாக மாற்றப்பட்டான். That is the reason he has been turned as a man who is pleased to God. அதனால்தான் உரிமையோடு கூட கேட்கிறான். That is the reason he is the authority is asking. அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். Make clear the wonder of your mercy. நான் பார்க்க வேண்டும். I should see that. உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும். I should see your glory. உம்முடைய உறவை பார்க்க வேண்டும். I should see your relationship. உம்முடைய பலத்தை பார்க்க வேண்டும். I should see your strength. உம்முடைய பூரணமான நன்மை எல்லாம் பார்க்க வேண்டும். I should see your complete goodness. ஏனென்றால் உன் பார்வையிலே Reason in என்னை your sight, வெறுமையை படைக்கின்றேன். I am sacrificing. நீரே என் நம்பிக்கை என்று முழுமையாய் நம்புகின்றேன். I am saying you are my hope in Lord. அதனால் So கிருபையை விளங்க பண்ணும். show your mercy. நான் பார்த்தே ஆக வேண்டும். I should see that. இந்த மாதத்திலே, In this month, இந்த 6வது மாதம், in the 6th month, நம் வாழ்க்கையிலே, in our life, உங்கள் வாழ்க்கையிலே in your life, தேவன் விளங்க பண்ண விரும்புகிறார். God wants to show that to you. இந்த ஆண்டு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், This year God has promised உன்னை us, அதிசயங்களை காணப்பண்ண சொன்னார். I will show you my wonder. ஒருவேளை இந்த 5 மாதங்கள் அந்த அனுபவத்தில் செல்லாமல் இருக்கலாம். For the 5 months we didn't see that, ஆனால் இந்த 6வது மாதம் சொல்லுவோம், but in the 6th month we see. விளங்க பண்ணும் அப்பா, Show me Lord. எங்களுக்கு காண்பியும். Show me your way. நாங்கள் உம்மைதானே நம்பி இருக்கிறோம். We are trusting on you. உம்மைதானே சார்ந்து இருக்கிறோம். We are dependent on you. உமக்காக வாழ பிரயாசப்படுகிறோம். We are trying to live a peaceful life. நாம் உரிமையாய் கேட்கலாம். Let us ask with the இந்த authority. ஆண்டு
this year, இந்த 6வது மாதம் this month, விளங்க பண்ண God will show you. தேவன் விரும்புகிறார். God is happy to. விளங்குவதற்குரிய வழிமுறைகள் என்னவென்று சொல்லி What is the ways to acquire that? இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்க போகிறோம். We are going to meditate on it. அதனால் இந்த மாதம் So this month, ஒரு அற்புதமான மாதம், it is a beautiful ஒரு month. நன்மையான மாதம், It is a blessed month. தேவன் விளங்க பண்ணுகிற மாதம். He will show you a month. அவருடைய மகிமை காண்பிக்க போகிறார். He is going to show His glory. அவருடைய இரக்கத்தை காண்பிக்க போகிறார். He is going to show His mercy. பல மாதமாய் பல ஆண்டுகளை பலவீனத்தோடு இருந்திருக்கலாம். You may be for a month or a year in a sickness. உங்கள் படுக்கை மாற்றப்படும். Your bed will be changed. பல மாதமாய் பல வருடமாக ஒரு காரியத்தை காத்திருக்கலாம். For a month and a year, or waiting for something. அதிசயத்தை விளங்க பண்ண போகிறார். He will show you His mercy. யாருக்கு விளங்க பண்ண போகிறார்? To whom He will show. தேவஜனமாகி உங்களுக்கும் எனக்கும் விளங்க பண்ண போகிறார். For the God's people like you and me only. உரிமையோடு கூட பேசுவதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறோம். We have authority to speak with Him. அவரோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறோம். We made a covenant with God. நாம் கேட்பதற்கு To ask to Him. தகுதியுள்ள மக்களாய் தேவன் மாற்றி இருக்கிறார். We are a capable person. ஏனென்றால் மீட்கப்பட்ட மக்கள் நாம். Reason we are being a saved people. அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்ட மக்கள் நாம். We have been washed by the blood of Jesus. அதனால் So அதிசயத்தை தேவன் விளங்க பண்ண போகிறார். His mercy He will endure. இந்த 6வது மாதம் முதல் நாளிலே on the 6th month, on the first day, கேட்போம். let us ask. விளங்க பண்ணும். He will show you. என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடும். Bring a solution to அந்த the problem. காரியத்துக்கு ஒரு முடிவை கொடும். Bring a problem to that என் problem. பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வதற்கான தடைகளை உடைத்து காரியங்களை வாய்க்க பண்ணும். Break all the barriers in my son's marriage. என்னுடைய காரியம் எல்லாவற்றை பொறுப்படுத்திக் கொள்ளும் என்று சொல்லி Take control of everything in our life. கேட்போம். Let us ask. அன்பின் ஆண்டவரே, Dear Father, விளங்க பண்ணுவீர் என்று சொல்லிவிட்டீர். as you said you will show your mercy, உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். we are believing on your word. விளங்க பண்ணும் என்று தாவீது கேட்டார். As David asked, show me your mercy. அவர் வாழ்க்கையில் விளங்க பண்ணினீர். In his life, நாங்களும் கேட்கிறோம். we are also asking, விளங்க பண்ணும். show me your நீர் இந்த ஆண்டு சொன்னீர் அல்லவா, as you promised this year, அதிசயத்தை காண பண்ணும் என்று சொன்னீங்க அல்லவா. as you promised this year, I சொல் மாறாதவரை ஆராதிக்கிறோம். we are worshiping a God who never changes. சொல்லை நிறைவேற்றுகிற தேவனை ஆராதிக்கிறோம். We are worshiping a God who said, we thank you for that. ஒவ்வொரு குடும்பத்திலும் விளங்க பண்ணுங்க. In every family, let பிரச்சனையோடு இருக்கிற குடும்பத்தினுடைய அதிசயத்தை விளங்க பண்ணுங்க. pray for the family who are பலவீனத்தோடு இருக்கிற வாழ்க்கையினுடைய அதிசயத்தை விளங்க பண்ணுங்க. in the sickness bed, they will be received. குறைவாக குமரோடு இருக்கிற வாழ்க்கையிலே விளங்க பண்ணுங்க. All the people in need, ஆண்டவர் விளங்க பண்ணுங்க ராஜா. show your mercy. we thank you விளங்க செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். we thank you for your இந்த 6வது மாதம் எங்களுக்கு in the 6th month, அதிசய மாதம் மாத்திரமல்ல, it is not only one அதிசயத்தை விளங்க பண்ண போறீங்க. the wonders will be அதற்காக நன்றி செலுத்துகிறோம். thank you for that. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, Jesus name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.